தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 23. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாம் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: எவரும் இயல்பாகவே துன்புறுத்தலை விரும்புவதில்லை. நாம் ஒருவரோடு ஒன்றித்து வாழவே படைக்கப்பட்டோம். இருப்பினும் இருளின் அரசு இந்த உலகில் தனது பெரும் பிடியை தக்க வைத்து கொண்டுள்ளது. போர், வன்முறைகள், அநீதி மற்றும் எல்லா வகையான பிரிவினைகளும் குடும்பங்களையும் சமூகங்களையும் தேசங்களையும் பாதிக்கின்றன. ஏனெனில் கிறிஸ்து தமது அரசை இந்த உலகில் நிறுவுவதன் மூலம் கொண்டு வர விரும்பும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அடைவதை விட பகைமையை உருவாக்குவது மிகவும் எளிதானது. துன்புறுத்தலை தவிர்ப்பதற்கான மிகவும் உறுதியான வழிகளில் ஒன்று எந்த கொள்கையையும் சாராமல் இருப்பதே ஆகும். எந்த ஒரு ஒழுக்க உண்மையையும் கொண்டிராதோர் அல்லது நம்பிக்கை உண்மைகளை பற்றி மௌனமாக இருப்போர் உலகின் கோபத்துக்கு இலகுவில் ஆளாக மாட்டார்கள். ஆனால் நற்செய்தியின் உண்மைகளை பற்றி தெளிவுடனும் பற்றுடனும் போதிப்பவர்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்படுவார்கள். இந்த வாழ்வுக்காகவே இயேசு 12 ஆயத்தப்படுத்தினார். இன்றைய நற்செய்தி பகுதி இறையாட்சியின் வருகையை அறிவிக்க இயேசு தம் 12 இருவராக அனுப்பிய போது வழங்கிய நீண்ட அறிவுரையில் இருந்து எடுக்கப்பட்டது. அவர்கள் துணிவுடன் செல்லவும், இறைவனின் பராமரிப்பை நம்பவும், அற்புதங்களை ஆற்றவும், தாங்கள் அனுப்பப்பட்ட பல்வேறு நகரங்களையும் கிராமங்களையும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தவும் அனுப்பப்பட்டனர். இவ்வாறு அவர்கள் அனுப்பப்படும் போது இயேசு ஓர் கூர்மையான உருவகத்தை பயன்படுத்துகிறார். இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன் என்கிறார். இது அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய கபடின்மையையும் அவர்கள் எதிர்கொள்ள இருந்த பகைமையையும் உணர்த்துகின்றது. ஆடுகளாக அவர்கள் சாந்தத்தோடு, அதே வேளையில் ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றவர்களாக எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். எனவே தங்கள் ஆயரின் பராமரிப்பில் முழு நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இதே போல இன்று எம் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் தேசங்களிலும் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகின்ற நாங்கள் திருத்தூதர்கள் எதிர்கொண்டதை தவிர வேறு எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. இறையரசை நிலைநாட்டும் இயேசுவின் பணியை தொடர விரும்பினால் துன்புறுத்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு தயாராக இருக்க வேண்டும். வெறுப்புக்கு வெறுப்பு,
துன்புறுத்தலுக்கு துன்புறுத்தல் என்று நாம் நடக்க முடியாது. அது நற்செய்தி அல்ல. மாறாக நாம் உண்மையின் தூதர்களாகும் போது பகைமையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். பாம்பை போல விவேகத்துடனும் புறாவை போல கவடில்லாமலும் பணியாற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாங்கள் துன்பத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா என்று இன்று சிந்திப்போம். உண்மையை பேசவும் துன்புறுத்தலை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றோமா? திருத்தூதர்களை பின்பற்றி துணிவுடன் பணி செய்ய மன்றாடுவோமாக. செபம். ஆண்டவரே, உமக்காக மக்களின் மனங்களை ஆயத்தம் செய்ய உமக்கு முன்பாக எங்களை அனுப்பியருளும். ஆமென்.